ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உஷாபாலாஸ் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ நோட்டிஃபிகேஷனில் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான போஸ்ட் இருக்குல்லம்மா, அதில் நம்ம சைடு கொடுக்கக்கூடிய கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி கொடுத்துருப்பேன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸு ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்ட் கோடு மென்ஷன் பண்ணி மேம் இதுக்கு சோர்ஸ் அவைலபிளாக இருக்கா, இதுக்கு படிக்கிற மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ ஓவராலாக ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கோடு இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கான சோர்ஸ் என்னவோ சாம்பிள் காப்பி உங்களுக்கு கொடுப்பேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கெட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் உங்களுக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு பர்டிகுலர் கோடுக்கு சம் நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் நம்ம சைடு கொடுக்கக்கூடிய கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 535 எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு கொடுக்குறோம். அப்புறம் 537 என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்ததில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் திங் 535 உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, போஸ்ட் கோடு 3622. எல்லாமே போஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் தான். ஓகேங்களா? காமனாக அவங்க எடுக்கக்கூடியது ஐடிஐக்கான ஜேடிஓ ஆஃபீஸர் தான் எடுக்கிறாங்க. என்ன கோடு பார்த்தீங்க அப்படின்னா 535க்கு 3622 எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு நம்ம சைடு. இது யாரெல்லாம் எலிஜிபிள்னா, இசியும் ட்ரிபிள்யூயும் எலிஜிபிள். இதுக்கு நம்ம சைடு என்ன அப்படின்னா, மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, டெஸ்ட் பேட்ச் மூணுமே கொடுக்குறோம். மெட்டீரியல்ங்கிறது படிக்கிற கண்டென்ட்டுமா சாஃப்ட் காப்பியாக வரும். கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக வரும். அதில் 1000 கொஷின்ஸ் கிட்ட 1000+ கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம கொடுப்போம். அதில் 1500 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் இருக்குமா. ஓகேங்களா? மெட்டீரியல் மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக போடணும், ஆன்லைன் டெஸ்ட்டாக தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே நான் காஸ்ட்டு மென்ஷன் பண்ணலை, அதனால் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 537 இதுவும் ஜேடிஓ ஆஃபீஸர் தான். என்ன போஸ்ட் கோட் அப்படின்னா உங்களுக்கு 3627. ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னா, இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஓகே? ஸோ இதுக்கு நம்ம சைடு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணல. ஒன்லி படிக்கிறதுக்கான கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். அதாவது படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலு ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1700க்கு ப்ளஸ் மேலே இருக்கும் கொஷின்ஸு. இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். மேம் எங்கிட்ட படிக்கிற மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கொஷின் பேங்க் மட்டும் 500 பே பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா டேட்டாஸுமே சாஃப்ட் காப்பியில் தான் வரும். அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன நீடட் அப்படின்னா, இப்போ 537 கொஷின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னா சாம்பிள் காப்பி ஆஃப் 537 மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் சாம்பிள் காப்பி அனுப்புவேன். ஓகேங்களா? அது இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னாலே என்னென்ன கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் எம்சிக்யூ கொஷின்ஸும் அதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கோட் அப்படின்னா 540. இப்போ 537 யாரெல்லாம் எலிஜிபிள்னா, சிஎஸ்சி ஐடி ப்ளஸ் இசி இவங்க 3 பேரும் எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது 540ங்கிறது எனி டிபார்ட்மெண்ட். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது ஓரளவு உங்களுக்கு ரீசனபிள் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன கோட் அப்படின்னா 540 ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸு. இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜேடிஓ தான். ஓகே? இந்த ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான போஸ்ட்டும் ஜேடிஓ தான். ஸோ இதில் நம்ம சைடு படிக்கிறதுக்கான சோர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா மெட்டீரியலும் கொஷின் பேங்க்கும். மெட்டீரியலுங்கிறது படிக்கிற கண்டென்ட்டாக வரும். கொஷினுங்கிறது உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸாக வரும். ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். மெட்டீரியல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் மாதிரி போட்டுக்கலாம். மொத்தம் 1500 கொஷின்ஸுக்கு மேலே இருக்கும். இதோட டோட்டல் காஸ்ட்டும் உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். இதுலேயும் உங்களுக்கு கொஷின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 500 பே பண்ணி கொஷின் பேங்க் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 538. ஸோ 538 இது ரிலவெண்ட்டாக டவுட் கேட்குறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே என்ன சொல்லியிருந்தேன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு டிப்ளமோவில் தான் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இன்ஜினியரிங்கில் இசி டிபார்ட்மெண்ட் இதை அப்ளை பண்ண முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் இதை இன்னுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. மேம் இன்ஜினியரிங்க்கு வர மாட்டேங்குது. இன்ஜினியரிங்க்கு வராதுப்பா, அங்கே இசிக்கோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ சம்திங் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அது உங்களுக்கு
ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி தானே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி தானே அதர் டிபார்ட்மெண்ட் தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த கோடு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ 538 போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3629. ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். ஓகே. ஸோ இதில் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம கொஷின் பேங்க் மட்டும்தான் கொடுக்குறோம். படிக்கிறதுக்கான சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணல. கொஷின் பேங்க் மட்டும், அதுவுமே உங்களுக்கு 1000+ கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் 1000+ கொஷின்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு 400 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்கப்பா. டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கொடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கு, இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கலு, ப்ரொடக்ஷனு, மெக்கட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸு அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோவில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இசிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 542. ஓகே. ஸோ 542 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 3634 போஸ்ட் கோடு வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஜேடிஓவில் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஓகேங்களா. இது முதல்ல யார் எலிஜிபிள் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டும் தான் எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ 542 அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல். ஸோ இவங்களுக்கு நம்ம சைடு வந்து வெறும் கொஷின் பேங்க் தான் கொடுக்குறோம். எம்சிக்யூ கொஷின் பேங்க் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். 1700 கொஷின்ஸுக்கு மேலே இருக்கும். காஸ்ட் வந்து உங்களுக்கு 500. ஓகேங்களா. ஏன்னா இந்த கோடெல்லாம் கேட்குறீங்க, எந்த இடத்துலையுமே நான் எங்கேயுமே இன்னும் இதை மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால தான் நம்ம சைடு இது கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது 534 அப்படிங்கிறது ஜேடிஓ போஸ்ட்டு. கோடு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன். ஸோ இது வந்து உங்களுக்கு 3619 போஸ்ட் கோடு 3619க்கு. ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள்னா அதே மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, தென் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் இந்த கோடுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அதாவது மேனுஃபேக்சரிங்கு, இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷனு, மெக்கட்ரானிக்ஸ் இவங்க வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க எழுதலாம். அதே மாதிரி டிப்ளமோ முடித்தவங்களும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ITI ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்ட் கோடு இது. இதில் வந்து நம்ம சைடு வந்து கொஷின் பேங்க் தான் கொடுக்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 கொஷின்ஸுக்கு மேலே வரும். காஸ்ட் வந்து உங்களுக்கு 400. ஓகே. ஸோ ஓவராலாக ITI ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த கோடுக்கு கொடுக்குறோம். அதில் என்னென்ன கொடுக்குறோங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது 535, 537, 540, 538, 542, 534. ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக டெஸ்ட்பாட்ச் இருக்கான்னு கேட்குறீங்க, சம் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இருக்கான்னு கேட்குறீங்க, அதில் கொஞ்சம் பேர் தமிழில் இருக்கா இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ ஓவராலாக என்ன கோடுக்கு என்ன கோர்ஸ், அதாவது மெட்டீரியலா கொஷின் பேங்க்கா. மோஸ்ட்லி கொஷின் பேங்க் வந்து என்ன அப்படின்னா எம்சிக்யூங்கிறது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற விதத்தில் கொஷின் பேங்க் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. தயவுசெய்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா, கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ.